ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேயர்களே, இந்த காலை பொழுதில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. வணக்கம். 26/6/2026 ஃபேன்சி டே. இன்னைக்கு ஜூன் மாதத்திலே வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடத்திலே ஆனி மாதத்திலே 12ஆம் நாள். இந்த உத்தராயண புண்ணிய காலம் என்ற இந்த காலத்திலே கிருஷ்மருது என்கிற முதுவேனிற் காலத்திலே இருக்கிறோம். மிதுன மாதத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்ப்பிறை நாள் இன்று. துவாதசி அப்படின்னு 12ஆம் நாள், 12ஆம் திதி. இன்னைக்கு நாள் முழுக்க அந்த திதி இருக்கும். விசாக நட்சத்திரம் என்கிற குருவின் சாரம் கொண்ட அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறார். துலா ராசியிலும் விருச்சிக ராசிக்கும் போவார். மாலை 9:41 வரைக்கும் இருப்பார். பின்பு அனுஷ நட்சத்திரம் என்கிற சனி பகவானின் அந்த சாரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் பயணம் செய்வார். இந்த பொதுவாக இந்த விசாக நட்சத்திரம் எப்படிப்பட்டது, சந்திரனுடைய மனோபாக்கம் எப்படி இருக்கும் இன்றைக்கி அப்படின்னாக்கா, நல்ல ஷார்ப்பாக மைண்டை வச்சுக்க சொல்லும். எதையுமே ஸ்டெபனாக பண்ண சொல்லும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு அந்த மாதிரி முடிவுகள் தெரிந்து உறுதியாக செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும். அந்த ப்ரோஆக்டிவ்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் மனசு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற டெண்டன்சி நிறைய இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுபோல் கொஞ்சம் முன்கோபத்தையும் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா சந்திரன் நீச்சகதி அடைய போகிறார்னு அர்த்தம். மனோகாரகன் சலனப்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதனால் இன்றைக்கி இந்த சந்திரனின் பயன் அப்படிங்கிறது நம்ம ராசி பலனாகவும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் நல்ல நேரம் அப்படிங்கிறது 9:30 10:30 மணி வரைக்கும், மாலையில் 4:30 5:30 மணி வரைக்கும், குளிகை நேரம் 7:30 9 மணி வரைக்கும், யமகண்டம் 3-4:30. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 10:12 கால வேளையில் ராகு காலம். மேற்கு பக்கத்தில் சூலம், அந்த பக்கம் பயன்படுத்தி கொள்பவர்கள் வெள்ளம் பரிகாரம். மிதுன ராசிக்குள்ளர சூரியன் இருக்கிறார், புதனோடு சேர்ந்திருப்பார். புதன் அங்கே ஆட்சி பெற்றிருப்பார். அந்த சூரியனின் இருப்பு நாழிகை 3 நாழிகை 27 வினாழி இருக்க போகிறார். இன்றைக்கி காலையில் சூரிய உதய நேரம் 5:55. ரேவதி நட்சத்திரம் மீனராசி, அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி. இதில் சந்திராஷ்டம் எஃபெக்ட் இன்றைக்கி இருக்கும். கோச்சாரத்தின்படி கோள்கள் பார்க்கும்போது சூரியனும் புதனும் மிதுன ராசியில் இருக்காங்க. சுக்கிரனும் குருவும் கடகத்திலும், சிம்மத்திலே நமக்கு கேது பகவானும், கும்பத்தில் ராகு பகவானும், மீனத்தில் சனியும், ரிஷபத்திலே செவ்வாயும் இருக்கிறார்கள். துலா ராசி விருச்சிக ராசிக்கு டிரான்சிட் ஆகிட்டு இருக்கிறார் சந்திர பகவான். இதுதான் இன்றைக்கி கோச்சாரம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த கோள்களின் அடிப்படையிலே நம்ம ஒரு ராசிக்கும் எப்படி பலன்னு பார்க்க போகிறோம். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியின் அஷ்டமத்துக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பிலே சில ஏமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்கணும். ஆனால் உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கில் எந்த விதமான மாற்றம் பண்ணாமல் நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு காரியங்கள் செய்யும்போது அந்த எண்ட் ரிசல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த முடிவுகளை உறுதி செய்து அதை நீங்கள் பயணம் செய்யும்போது இன்றைக்கு வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் அப்படின்னா 1 8. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நார்மலாக இந்த துவாதசி அப்படிங்கிற 12ஆம் திதியிலேயே நமக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக மைண்டை கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுங்கிற தன்மையோடு பயன்படுத்தினீர்களானால் வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ளர செவ்வாய் அவர் அமர்ந்து கொண்டிருந்து பார்க்கக்கூடியது சந்திரனை பார்க்க போகிறார். இந்த செவ்வாயானவர் பயத்தை போக்கக்கூடியவர், தைரியத்தை தொடக்கூடியவர், வாழ்வியலை பற்றி புரிதலை கொடுக்கக்கூடியவர். அதனால் இன்னைக்கு 2ஆம் இடத்திலே சூரியன் இருந்தால் குடும்பத்திலே மனக்கவலை உண்டுன்னு தெரியும்.
ஆனால் 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பெற்றதுனாலே நன்மையும் தரக்கூடிய நாளிலே முயற்சிக்கான இந்த சந்திரன் உங்கள் ராசியின் 7ஆம் இடத்திலே அமர்வதனாலே சுகத்தையும் வாழ்வியலின் தன்மையும் புரிய வைப்பார்னு தெரியுது. அதனால் இன்றைக்கி ஒரு பெஸ்ட் டே டு டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. 4-8 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே. இன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ளர சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. 2ஆம் இடம் அப்படிங்கிற தன வாக்குஸ்தானத்துக்குரிய சந்திர பகவான் இன்னைக்கு உங்கள் ராசியின் சத்ருஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு பயணம் செய்கிறார். 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம் வரைக்கும் வரார். அதனால் சிந்தனைகளிலே நிறைய மாற்றங்கள் உண்டாகும், குழப்பங்களும் நிறைய இருக்கும். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள். வார கடைசியில் வந்துட்டோம், எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் எல்லா காரியங்களையும் நல்லபடியாக செட்டில் பண்ணணும். அது மாத கடைசி வேறு, அதனால் நிதானமாக டெசிஷன் எடுத்திங்கன்னா நிறைய பலன்கள் உண்டு. குருவின் சாரத்திலே இன்றைக்கி சந்திரன் போய்கொண்டு இருப்பதனாலே குருவை வழிபட்டு இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்கள் நன்றாக இருக்கும். 3-5 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்தோடு. வணக்கம் கடக ராசி நண்பர்களே. எல்லா காரியத்தையும் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் அழகாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சந்திரன் அப்படிங்கிறவர் ராசிக்குள்ளே இருக்கிற குருவினால் பார்க்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கி அமைக்கிறார். விசாக நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். குருவின் சாரத்திலேயே சந்திரன். குரு அப்படின்னாலே நிறைய டிக்டேட்டிவ் டேர்ம்ஸ்லாம் இருக்கும். எதையுமே கொஞ்சம் எக்ஸாம் பயம்ன்ற மாதிரி பயத்தை கொடுப்பார். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் அந்த சலனமும் பயமும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ஆழ்ந்து அறிவு சார்ந்த விஷயத்தை நிறைய யோசிக்கணும். யோசித்து புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு பரிகாரமாக அமையும். 9-7 இந்த அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே. 12ஆம் இடத்துக்குரியவரான இந்த சந்திர பகவான் இன்றைய நாளில் துலாம் மற்றும் விருச்சிக ராசியிலே பயணம் செய்கிறார். உங்கள் ராசியின் 3 மற்றும் 4ஆம் இடத்துக்கு பயணம். அப்படி பயணம் செய்யும்போது குருவினால் 12ஆம் இடத்துலேருந்து பார்க்கப்படுகிறார். அதனால் கொஞ்சம் செலவுகள், காரியங்களில் சில தடைகள் எதிர்பார்க்கலாம். சுகங்கள் அவ்வளோ பெருசாக இருக்க வாய்ப்பு கம்மி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் கோபத்தை குறைத்து கொண்டு அமைதியுடன் இன்றைக்கி காரியங்கள்லாம் செய்ய ஆரம்பிங்க. எதையுமே மற்றவங்களுக்கு உதவுறோங்கிற எண்ணத்தோடு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ரெசிப்ரோகேட்டிவாக பெனிஃபிட்டடாக அமையும். அதனால் இன்றைக்கி அந்த மனநிலையில் மைண்ட் வச்சுக்கோங்க. 3-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்தோடு. வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் லாபாதிபதி என்கிற சந்திர பகவான் இன்னைக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறார். குடும்ப தன வாக்குஸ்தானத்திலேருந்து இந்த 2ஆம் இடத்துல குடும்பம் தொடர்பான செலவுகளை எல்லாம் வைத்திருப்பார். கால வேளையில் நிறைய சுப செலவுகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் இருக்கும். வீக் எண்டுக்கான பிளானிங், சினிமாவுக்கு போகிறது, ட்ராமா போகிறது போன்ற விஷயங்களுக்கெல்லாத்துக்கு செலவுகள், இப்படி கொஞ்சம் செலவுகளை லைனப் பண்ணும். அதன் பிரகாரம் தான் இந்த நாளை நீங்கள் ஓட்ட போகிறீங்க. மத்தியான வேலையில் எல்லாம் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாகவும் நடக்க போகிறது. குருவின் பார்வையினாலே லாபமும் உண்டு. 4-6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இந்த நாளை இனிய நாளை மாற்றிக்கொள்ளலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. உங்களுடைய எண்ணம் போல வாழ்க்கை அமைவது அப்படிங்கிற உறுதியான தன்மையிலே நீங்கள் கிளீனாக இருக்கீங்க. யோகக்காரனான இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஸ்திதியில் உட்கார்ந்துட்டு பண வரவை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் 2ஆம் இடம் என்கிற குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே சந்திர பகவான் செல்லுது. அவரை குரு பார்க்கிறது. தொழில் ஸ்தானத்திலிருந்து பார்ப்பதனாலே தொழிலிலே நல்ல உறுதியான முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கு இருக்கு. நிறைய காரியங்களில் இன்றைக்கி நல்ல ஃபர்ம் டிசிஷன் எடுப்பீங்க. சம்பளம்
உயர்வுகள், பதவியிலே மாற்றங்கள், இது எல்லாமே இன்றைக்கி நிறைய வாய்ப்புகளை கொடுக்கப்படுறதா இருக்கிறதுனால இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கும். 8-7 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே சந்திர பகவான் உங்கள் ராசியிலே நீச்சமடைய போகக்கூடியது மத்தியான வேளையில் வருவார். அனுஷ நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் கிராஸ் பண்ணும்போது 12ஆம் இடத்திலே விரயஸ்தானத்திலிருந்து மூவாரார். இந்த சந்திரன் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்காரர். குருவினால் உங்கள் ராசி பார்க்கப்படுகிறது. இவ்வளவு விஷயம் இருந்ததுனால கொஞ்சம் எதையுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக முயற்சி செய்தால்தான் பண்ண வேண்டும். முயன்றால் முடியாதது இல்லை அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு முடிவுகளிலே உறுதியாக இன்றைக்கி காரியங்கள் செஞ்சாங்க தான் உங்களால் காரியம் செய்ய முடியும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுங்க, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி வேலையை பாருங்கள். 2-9 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. அஷ்டமத்துக்குரிய சனி, அஷ்டமத்துக்குரிய சந்திரன், 4ஆம் இடத்து அர்த்தாஷ்டமத்து சனி, இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சந்திரன் இன்னைக்கு லாபத்திலேருந்து விரயஸ்தானத்துக்கு வரப்போகிறார். ஆனாலும் உங்கள் ராசிநாதனான குருவினால் பார்க்க போகும். அப்போ உங்களுக்கு செலவுகள் குறைந்து ஆதாயம் பெருகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் செலவை கட்டைல் பண்ணாலே லாபம், செலவை குறைப்பதனால லாபம், கையில் கொஞ்சம் பணம் மிஞ்சுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்திலே புதிய உத்திகளை கொண்டு வருவீங்க. அதன் மூலிமா வியாபாரம் கொஞ்சம் நல்லா வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. 3-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலும் எனர்ஜி கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்குது. லாபம் வரப்போகிறது. தொழில் ஸ்தானத்திலேருந்து சந்திரன் பயணம் செய்கிறார். 7ஆம் அதிபதி குருவினால் பார்க்கப்படுகிற லாபஸ்தானம். அதனால் பணம் இன்றைக்கி நல்லா வரும். இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி இந்த வாழ்நாளை துவங்குங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமைவதற்கு 3-7 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே. இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு பயணம் செய்யக்கூடிய இந்த சந்திரன் குருவினாலே உங்களுடைய தன வாக்குஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தன்மையிலே இந்த சந்திரனையும் பார்க்க போகிறார். அதனாலே பல தொழிலிலே முன்னேற்றமும் வெற்றியும் காணக்கூடிய சூழ்நிலையும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அதனால் வேலை இல்லைங்கிறவங்களுக்கு இன்றைக்கி வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறது, புதிய வேலைக்கு முயற்சி செய்வதெல்லாம் இன்றைக்கி நல்லா நடக்கும். அதனால் வெற்றி உண்டாகக்கூடிய நல்ல நாள் இன்று. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 5-8. வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்களுக்கு இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். கால வேளையில் சந்திராஷ்டம எஃபெக்டோடு தான் இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் பயப்பட வேண்டாம். மத்தியான வேளையில் எல்லாம் ஈக்குவலாக பண வரவுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துரும். நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், உங்களுடைய அந்த கரேஜ்னஸ், விடாமுயற்சியை விடாமல் இருங்க. எதையும் செஞ்சிடணும், என்ன சாதிக்கணும் அப்படிங்கிறதுல கரெக்டாக இன்றைக்கி மைண்ட் செட் வச்சுக்கோங்க. நீங்கள் மூவ் பண்ணக்கூடிய பாதைகளை கரெக்டாக வச்சுட்டு பண்ணுங்கள். யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. மற்றதெல்லாம் கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய நாள். 7-3 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் மலரட்டும். வாழ்க வளத்துடன்.